வணக்கம் ரெனாஸ் ஆரி டிசைனர் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் பேக் நெக் டிசைன் தான் எப்படி போடுறதுன்னு ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டில் தான் செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்பர் 14 நீடில் எடுத்துக்கோங்க. ஜரி செயின் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட் போட்டுட்டு நம்ம விரலில் நாட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு 2 விரலில் சுற்றி அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ க்ரிப்பாக இருந்தால் தான் கீழே இருந்து நம்ம அதை மேலே இழுக்க முடியும். கொக்கியில் மாட்டி இழுக்கணும். டுலிப் நம்மளை பார்த்து இருந்துச்சுன்னா அந்த கொக்கி நம்மளை பார்த்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்துட்டு கிளியராக இந்த டுலிப் நம்மளை பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கீழேருந்து அந்த இப்போ நம்ம மேலே நான் செஞ்சு காமிச்சேங்களே அதே மாதிரி கிளாத்தில் குத்தி மேலே இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். போய் அந்த கொக்கியில் மாட்டி மேலே இழுக்கிறோம். அவ்வளோதான். இழுத்தோடனே நம்ம கீழே ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னாங்கன்னா ஒரு செயின் அடுத்த செயின் கிடச்சிரும் நமக்கு. இந்த மாதிரி கீழே இந்த மாதிரியே ஒரே ஈவன் டிஸ்டன்ஸில் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டோம்னா ஷேப் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். எப்போயுமே பெண்டா அரடா அந்த மாதிரி இடத்துலலாம் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக தான் போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஷேப்லாம் மாறும். ஸோ வந்து இதே செயின் ஸ்டிச்சில் குட்டி குட்டியாக போட்டு ஃபஸ்ட் லைன் எப்போயுமே பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட் லைனுக்கு நமக்கு ஷேப் கரெக்டாக கிடச்சிட்டுச்சுன்னா நெக்ஸ்ட்டு போடுறதெல்லாம் அதே ஷேப்பில் தான் கிடைக்கும். ஸோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்றைக்குமே ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. பொறுமையாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஜரியில் வந்து 2 லைன் போட்டுறணும். ஃபுல்லாகவே 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் 2 லைன் போடுவோம். ஸோ ஜரியில் போடுற 2 லைன், சில்க் த்ரெட்டில் போடுற 2 லைன் தான் உங்களுக்கு வந்து டெய்லர் அவங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஜரியில் 2 லைன், ஜரியில் 2 லைன் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட போனோம். சில்க் த்ரெட் வந்து டபுள் பெல் அந்த மாதிரி எந்த பிராண்டு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. என்றைக்குமே வந்து 2 கண்டா வாங்கிடுங்க ஒரே கலரில். அப்போ தான் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2ஆக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அதில் சுற்றி வச்சுட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எம்டி கண்டு இருந்தால் சுற்றிக்கலாம். அந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு 2 டைம்ஸ் எடுத்திங்கன்னா நாட் போட்டுட்ருக்க தேவையில்லை. அப்படியே நம்ம வாட்டு கண்டினியூஸாக போடலாம். அதனால் நாட் போட்டுட்டு ஆரம்பிச்சிருங்க. சேம் ப்ரொசீஜர் தான். என்ன 2 டைம்ஸ் எடுப்போம். ஜரி வந்து சிங்கிள் எடுத்துருப்போம். சில்க் த்ரெட்டு 2 டைம்ஸ் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி நல்லா நாட் போட்டுட்டு அதே மாதிரியே நம்ம விரலில் டைட் பண்ணி பிடிச்சிட்டு கீழேருந்து நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது வந்துட்டு இப்படி மாட்டுச்சுன்னா ஒன்று வரும், ஒரு நூல் வரும், இல்லாட்டினா ஒரு நூல் வராது, பிசுரடிக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்துட்டு நல்லா விரலில் மாட்டும் போதே டைட் பண்ணி கொஞ்சம் ஒரு சுற்றி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே நூலாயிரும். ஸோ நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஜரி த்ரெட் சில்க் த்ரெட்டும் 2 லைன் தான் போடணும். ஜரி த்ரெட்டில் 2 லைன், சில்க் த்ரெட்டில் 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு வைக்க போகிறோம். சுகர் பீடு வைக்கிறதுக்கு பீடு நீடில் எடுத்திருக்கேன். சுகர் பீடு வந்துட்டு A ஸ்டார் சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். ப்ரிஸோ யூஸ் பண்ணல. ப்ரிஸோ தான் நல்லாயிருக்கும். நம்ம A ஸ்டாரும் வந்துட்டு கிடைக்காத பட்சத்துக்கு வாங்கிக்கலாம். இப்போ இது வந்துட்டு போட்டிருக்கிறது வந்துட்டு A ஸ்டார் பேக்கெட்டவே ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதை நான் ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வரும். 2 பீடாக வைக்கணும். சுகர் பீடு எப்போயுமே 2 பீடு தான் வைக்கணும். நம்ம எடுக்கும்போது நிறைய பீடு எடுத்துக்கலாம் பீடு நீடில். பட் நீங்கள் வைக்கும்போது 2 பீடாக தான் வைக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். 3 பீடெல்லாம் வச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தர் 4 வைப்பாங்க. அது நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துடும். அது வந்துட்டு லூஸ் அடித்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது பார்க்க. ஸோ இப்போ முடிச்சாச்சு சுகர் பீடும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம த்ரெட்டு லோட் பண்ண போகிறோம். த்ரெட் லோடிங்க்கு வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டு வைப்பாங்க. நான் வந்து ஜர்தோசிலே கோரான்னு சொல்லி கொஞ்சம் பெரிய ஸ்ப்ரிங் ஜர்தோசி மாதிரி இருக்கும், அதை எடுத்துருக்கோம். அதை எடுத்து வச்சு கொஞ்சம் லோட் பண்ணிங்கன்னா பைப்பிங் த்ரெட்டை விட கொஞ்சம் சன்னமாக இருக்கும். பைப்பிங் த்ரெட்டில் போட்டால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். ஸோ இதை சேம் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஜர்தோசி நீடில் இல்லாட்டா பீடு நீடில்லையும் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது மேலே நம்ம த்ரெட்டில் லோடிங் தான் போட போகிறோம். எம்போஸ்டு லோடிங் மாதிரி. இது வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி நம்ம வந்து ஜிக்ஸாக் போடணும். ஸோ வந்து ஸ்ப்ரிங் ஜர்தோசி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு டைம் முடியும். இது மெதுவாக போடணும். இந்த ஜர்தோசி லோடிங், ஜர்தோசி ஸ்டிச்சிங் இது எல்லாமே சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ்லாம் நாங்கள் போட தான் போகிறோம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க
அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து இது பொறுமையாக தான் வைக்கணும். ஒரு சுகர் பீடுக்கு அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம இதை வைக்கணும். ஏன்னா அந்த த்ரெட் லோடிங் போடும்போது அதோடய ஸ்டிச்சஸ்லாம் இங்கிட்டு விழுகும். ஸோ வந்து நல்லா கேப் இருக்கணும். ஒரு சுகர் பீட் வைக்கிற அளவுக்கு, இல்லைன்னா அதோட சின்னதாக ஒரு கேப் இருக்கணும். இப்போ வந்து நான் அப்ளை சொன்ன மாதிரி பைப்பிங் த்ரெட்டு இது தான். இதை வச்சு ஸ்டிக் பண்ணி போடலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா இது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு இதை வச்சு நம்ம போடுறதுனாலும் போடலாம். இது வந்து இந்த ஸ்டார்டிங் எட்ஜில் வந்துட்டு இப்படி இருக்கு இல்லைங்களா, அது நம்ம பைப்பிங் சில்க் த்ரெட் லோட் பண்ணும்போது கொஞ்சம் பிசுறு அடிக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிப்ஸ் எல்லாம் இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வந்து இது மாதிரி நம்ம வந்து சில்க் த்ரெட்டை ரெட்டையாக எடுத்து, எப்பயுமே சில்க் த்ரெட்டு ரெண்டாக தான் எடுக்கணும். ரெட்டையாக எடுத்து தான் யூஸ் பண்ணணும். லோடிங் போடுறோம். லோடிங் போடும்போது நல்லா ஸ்லாட்டிங்காக இருக்கணும். அப்போ தான் லுக்காக இருக்கும் பார்க்க. ஸோ வந்து அந்த மேலேருந்து ஸ்டார்டிங் பண்ணுறது இந்த க்ராஸாக வர்றது நல்லா கொஞ்சம் லாங்காக க்ராஸாக போடுங்க. ஃபஸ்ட் நம்ம எடுக்கிற க்ராஸ் தான் கடைசி வரைக்குமே வரும். ஸோ வந்துட்டு நல்லா ஆங்கிள் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ராஸாக ஃபஸ்ட்டு போடுற அந்த ஸ்டிச்சவே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். க்ராஸாக இருக்க பிடிக்கும், ஸ்லாட்டிங்காக இருக்க பிடிக்கும், நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸ்டிச் எப்பயுமே அழகாக இருக்கும். பைப்பிங் த்ரெட் மேலேயும் போடலாம். போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வரும். நம்ம கஸ்டமர் வந்து அவங்க கேட்டிருந்தது வந்து இது மாதிரி ரொம்ப ப்ராடாகவும் வேணாம், அதே சமயம் த்ரெட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பழனி ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர்லேருந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் எங்கிட்ட வந்திருக்காங்க. கூப்பிட்டு இந்த ப்ளவுஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வியூவர்ஸ்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ஃபுல்லாகவே லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ புதுசாக ஆரி ஒர்க் பழகிட்டு இருக்கவங்க, இங்கே நல்லா தான் போடுறோம் ஆனால் மற்றவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை அப்லோட் பண்ணுறேன். இதுலேயே ஸ்டார்டிங்லேயே இருக்கும் 4818 லாஸ்ட்டில் எண்ட் ஆகும். அதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் ஆரி ஒர்க் வெளியூரில் போடுறவங்களா இருந்தால் உங்கள் ஃபோட்டோஸ் வித்து நேம் அண்டு ஃபோன் நம்பரோடு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்புக்கு. உங்கள் நேம் சொல்லி நான் யூடியூப்பில் போடுறேன். ஸோ இதை பார்க்குறவங்க உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கவங்கன்னா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 4ஆம் நம்பர் பீடு வைக்க போகிறேன். சுகர் பீடு வச்சுட்டு இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீடு மறுபடியும் ஒரு லைன் வச்சுட்டு 4ஆம் நம்பர் பீடு பஞ்சில் வரும். அதை வந்துட்டு இந்த மாதிரி பீடு நீடில் இப்படி எடுக்கிறத ஈஸியான மெத்தடு. அதை நீங்கள் பிரித்து போட்டு எடுத்திங்கன்னா கஷ்டம். ஸோ இந்த மணிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சிங்கிள் பீட்ஸாக தான் வைக்கணும். பொறுமையாகவே வைங்க. எப்பயுமே 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் அந்த பீட்ஸ் எல்லாமே சிங்கிளாக தான் வைக்கணும். அப்போ தான் வந்து லூஸ் அடிக்காமல் இருக்கும். ரெண்டாக வச்சிங்கன்னா லூஸ் அடிச்சிடும். ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் எல்லாம் லூஸ் அடிச்சிடும். எதுவுமே டைட்டாக பண்ணுங்கள். நம்ம போட்டுட்ருக்கும்போது நல்லா தான் இருக்கும். கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக லூஸாக வச்சுருந்தீங்கன்னா டைட்டாக வைக்க முடியும், நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் 3ஆம் நம்பர் ஃபுல் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 3ஆம் நம்பரே 2 பாசிக்கு நடுவில் ஒரு 3ஆம் நம்பர் அக்கன்னா வச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங் ஃபுல் ஃபோட்டோ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ லாஸ்ட்லேயே வரும். இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன். இது ஒரு நாளில் நீங்கள் போட்டு கொடுத்துடலாம். அர்ஜெண்ட்டாக கேட்குறவங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதுதான் ப்ளவுஸோட லுக்கு. நல்லா கிராண்டாக இருக்கும். சிம்பிளாக நீட்டாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.